ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்டூடியோ தமிழன். இந்த வீடியோவில் நம்மளுடைய மொபைலில் யூடியூப் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மொபைல் ஆப்பில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருந்தால் தான் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா, கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து கிடைச்ச பிறகு பார்த்தோம்னா எனேபிள் ஆகும். பார்த்தீங்களா? அதே டைமில் தான் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது எனேபிள் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேல் வந்து நம்ம அதில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறத பண்ணலாம். ஓகேங்களா? அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, ஃபேஸ் காமிச்சு அந்த மாதிரி வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேமிங்கை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலும், இல்லைன்னா வந்து நீங்கள் கேமிங் வந்து லைவ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து லைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ மொபைல் லைவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய என்னோடய மொபைலில் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண பிறகு இதில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் கோ லைவ் அப்படின்னு 3வது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைட்டில் அப்படிங்கிறத கொடுக்கணும், லொக்கேஷன், இந்த மாதிரிலாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா? பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். அடிஷ்னலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஏரோ அப்படிங்கிறது வந்து பேக் வரதுக்கான ஆப்ஷன். அடுத்து அதுக்கு பக்கத்தில் காலண்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து நம்ம ஏதாவது ஒரு வீடியோவை லைவ் பண்ணுறதுக்கு ஷெடியூல் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த ஷெடியூல் டேட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அந்த வீடியோ லைவ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தோம்னா 1 அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? அந்த காலாண்டரில் 2 வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னா 2 அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? அதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைட் சைடு இருக்குது பாருங்கள் 2 ஆப்ஷன்ஸ். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய மொபைல் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அது என்ன அப்படின்னா, நம்ம கேமிங்கெல்லாம் லைவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்து லைவ் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண பிறகு பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தோம்னா கேமோட டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம கேமோட டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? என்ன கேமோ அதை கொடுத்துக்கிட்டு நம்ம கோ லைவ் கொடுத்தோம் அப்படின்னா லைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் வந்து மொபைலில் வந்து ஃபேஸ் காமிச்சு லைவ் பண்ணுறதுக்காக கேமரா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கேமரா ஆப்ஷனை செலக்ட் பண்ண பிறகு இதில் டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்து பப்ளிக்காக அன்லிஸ்டடான்னு கேட்கும். அதை வந்து நான் பப்ளிக் அப்படிங்கிறத கொடுத்துட்டு லொக்கேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட் பண்ண தேவையில்லைன்னா அப்படியே விட்டுலாம். ஓகேங்களா? அடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு அடுத்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா மோர் ஆப்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தோம்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஷெடியூல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதில் தான் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணுவோம். இதில் டேட் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம ஷெடியூல் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? அதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுக்கு கீழே பார்த்தோம்னா அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதில் அலோ சேட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை ஆன் பண்ணி வச்சா மட்டும்தான் நீங்கள் லைவில் வந்து பேசுகிறப்ப அதில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த கமெண்ட்லாம் லைவில் வரும். ஓகேங்களா? அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா இந்த வீடியோவை நீங்கள் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து டைட்டில் அப்படிங்கிறத ஆட் பண்ணல, அதனால தான் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வரல. ஸ்டூடியோ தமிழன் அப்படின்னு வந்து நான் இதில் டைட்டில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ கடைசியாக நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறப்ப நம்ம வந்து தம்ப்லைன் வந்து இதில் செட் பண்ணோம். ஓகேங்களா? இதில் பார்த்தோம்னா டேக் தம்ப்லைனில் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய தம்ப்லைனை வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பென்சில் சிம்பிளை செலக்ட் பண்ணி ரீடேக் பண்ணோம் அப்படின்னா ரீடேக் பண்ணிக்கலாம், இல்லைனா எடிட் செட்டிங்ஸில் போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கஸ்டம் தம்ப்லைன் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்லோட் பண்ணிட்டு கோ லைவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா லைவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? அப்போ ரொட்டேட் பண்ணுமா என்னான்னு கேட்கும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம ரொட்டேட் கொடுக்குறோன்னா ரொட்டேட் கொடுத்துட்டு டீம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமேல் பார்த்தோம்னா லைவ் ஸ்டார்ட் ஆயிரும்.